வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிராமத்துலேருந்து முத்து பாட்டி வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன விஜயா வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிருக்கு, ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் பையன் தான் எல்லாமே இங்கே இருக்கு நடக்கிறது எல்லாமே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. சொன்னால் என் பையன் சொல்லாமல் எப்படி இருப்பான், என் பையன் எல்லாம் சொன்னான். மருமகளை நீ ஏதாவது சொல்லணும்ல, உன் பையனுக்கு இந்த மாதிரி நிலமை வந்திருக்கு, நான் வந்து என்னன்னு பார்த்துருப்போம்ல. எனக்கும் காய்ச்சல், சரியான காய்ச்சல், வர முடியல, அதனால தான் லேட்டாக வந்தேன். டே மனோஜ் எப்படா இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கும் பாட்டி. பாட்டி சொல்லுதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்கள் சொத்தை விற்றாரீங்களா அப்படிங்கிறாங்க. என்னடா அவன் வந்ததும் வராமல் சொத்தை விற்றாரீங்களான்னு கேட்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொன்னாங்க பாட்டிக்கிட்ட, ஏம்மா மனோஜ் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்காம்மா, இப்போ அவன் கடனை எப்படி அடைக்கணும்னு தெரியாமல் தான் திணறிட்டு கிடக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அகலக்கால் வைக்கக்கூடாதுப்பா, 100 ரூபாய்க்கு உழைக்க அப்படின்னா 80 ரூபாய்க்குள்ளே தான் அவன் செலவு இருக்கணும். நீ 100 ரூபாய்க்கு உழைக்கிறவன் 300 செலவு பண்ணால் 200 கடன் தான் வரும். என்ன அந்த மாதிரி தான் நீ பண்ணுது. கடை ஆரம்பித்து 3 மாதம் 4 மாதத்துல தனியாக வீடு வாங்க போகிறேன் வைக்க போகிறேன்னா அது ரொம்ப தப்பு இல்லை. அதுபோகவும் கை முதல்ல செய்யணும். இன்னொரு ஆள் இருந்த பணத்தில் பொருள் வாங்கினா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு பட்டாதான் திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் உனக்கு வழி. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும் அண்ணாமலை. அடுத்தவங்க பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க கேட்க தான் செய்வாங்க, அந்த மாதிரி வரதான் செய்யும். என்ன இப்போ நான் என்ன சொல்லுதேன், ஒன்று தான். இப்போ இருக்க கடையை வச்சு உன்னால் முன்னேறி வர முடியும்னா வா. குடும்ப சொத்துங்கும் போது உன்கிட்ட ஒரு ஆளுக்கு நான் கொடுக்க முடியாதுல்ல. நான் குடும்ப சொத்து அவங்ககிட்ட எல்லாத்தையும் தரத்தான் போகிறேன் ஒரு நேரத்தில். ஆனாலும் இழந்துக்கிட்டு இருக்க அவங்ககிட்ட நான் தந்து குடும்ப சொத்தை அழிக்க வரும்ல. இப்போ முத்துட்டியோ மீனாட்டியோ ஒரு பொருளை கொடுத்தோன்னா அப்படியே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரத்தான் செய்யுது, போகத்தான் செய்யுது. நான் குடும்ப தங்கம்னு ஒன்று கொடுத்தேன், அதை ஏதாவது வகையில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி கேட்குறாங்க, ஆண்டி பாட்டி நீங்கள் அதை கேட்டால் தான் தெரியும், முத்து மீனா அதை எப்போமோ காலி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரோஹிணி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அது ரொம்ப பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லி பீரோவில் போய் எடுத்துங்க பாருங்க பாட்டி, இது குடும்ப சொத்துன்னு சொல்லியிருக்கீங்க, என் பின்னொரு சந்ததிக்கு நான் காமிக்கணும்னு நினைப்பேன், இது அரிய வகை சொத்து, இது எப்படின்னா வேஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ரோஹிணி. நீங்கள் வேணால் பெரிய பிஸ்னஸ்மேனோட ஒய்ஃபாக இருங்க, நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருங்க, ஆனால் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதை எப்படிமா பேசாமல் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரருக்கு பணம் கட்டுறது எப்படி நீங்கள் கட்டலாம், நீங்கள் நிறைய பணம் வாங்கலான்னு ஆசையில் தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லுதாங்களே. ஆஸ்பத்திரி போனால் தனியார் ஆஸ்பத்திரி போனால் சும்மியாக விடுவாங்க, அது பணம் கட்டணும் வைக்கணும்னு இவங்களுக்குலாம் தெரியாது போல் அப்படின்ட்டு முத்து விட்றா, அந்த பணத்தை நான் தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே வேண்டாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. அது எதுக்குல வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கேன், டே மனோஜ் ஒழுங்கு மரியாதையாக கொடு. ஏன்னா அது முத்து மீனாவும் கடை வாங்கி தந்துருக்காங்க, அவங்களே அண்ணாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி நான் கொடுக்க வைக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பாட்டி அவன் வெறும் வாய் சவடால் தான், அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு அவன் என்னென்ன வழி பண்ணணுமோ பண்ணுதான். சரி அது கூட இப்போ ஏகப்பட்ட கடன் பட்டிருக்கான், போயிட்டு போகிறான். அவன் கீழே விழுந்து அவன் கண்ணில் பட்டதுக்கு மீனாவும் தான் காரணம் அம்மா வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்க பாட்டி. அவன் கீழே விழுந்ததுக்கு நானும் மீனாவும் என்ன செய்வோம், நாங்கள் அன்னாடு பாடுபட்டு என் குடும்பத்தை பார்க்குறது பெரும்பாடாக இருக்குது. அதுபோக நான் புதுசாக இப்போ காரு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். மீனா டெக்கரேஷன் வேலை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இதுவே ஒரு ஓட்டமாக ஓடிட்டுருக்கோம். அதுபோக மாடியில் ரூம் கட்டுறது நாங்கள் என்ன செய்கிறது எது செய்யணும்னு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்கள பற்றியே நம்ம பாட்டி இது பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அங்கே பாரு, நான் இல்லை உன் சௌரியத்துக்காரெல்லாம் ஆடிட்டு இருக்காத, என் பையன் வாயில்லாத பையன், அதனால் நான் இவ்வளோ காலம் உன் கதை ஓடிட்டு இன்னும் பாரு, விவசாய வேலைகளெல்லாம் ஒரு ஆள்கிட்ட நான் பொறுப்பை கொடுத்துட்டு இங்கே பேசாமல் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் இந்த விஜயாவா இந்த நாச்சாரான்னு. இந்த நாச்சாரு கீழே நீ இருந்த அப்படின்னா எவ்வளோத்துக்குள்ளே நீ இருப்பேன்னு உனக்கே தெரியும் அப்படிங்கும். அத்தை விவசாய வேலையெல்லாம் அடுத்தவங்க நம்பி கொடுக்காதாங்க, நீங்களே பாருங்கள், நீங்கள் பார்க்கதா இருந்தால் தான் விவசாயம் நல்லா வரும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுதும்மா, நீ விவசாயத்தின் மேலே அக்கறையாக சொல்லுதியா என் மேலே அக்கறையில் சொல்லுதியான்னு எனக்கு தெரியும். நான் இருந்தோம்னா கொஞ்சம் அம்மா பலிக்காது, நீ பெரிய முதலாளி மாதிரி இருந்துக்கிட்டு மீனாவை அதை இதை செய்யும்பேன், நான் இருந்தால் அது நடக்காது, நீ தான் செஞ்சாகணும். அந்த கதைக்கு நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது தெரியதான் செய்யுது, அதை நீ காப்பாற்றுறதுல தான் இருக்குது. நீ ஓவராக பண்ணால் விவசாயத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு நான் இங்கே தான் இருப்பேன், அதுக்கப்புறம் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அதான் அப்படிலாம் கொடுக்காதீங்க, அப்படிலாங்க இதாகாது அப்படிங்கிறாங்க. சரி விஜயா, எனக்கு பிடிச்ச மாதிரியான சமையல் உனக்கு பண்ணு தெரியுமில்ல, பண்ணு அப்படிங்கிறாங்க.
அத்தை நான் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதனால தான் நீ சமைக்க சொல்கிறேன், சமையல் மறந்துடக்கூடாதுல்ல, நீ மீனா நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. வாங்க ஒரு இடத்துக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மீனாவோட தங்கச்சியை வந்து கிராமத்தில் ஒரு நல்ல பையன் ஒரு பையன் இருக்கான், அந்த வீட்டுக்கு கல்யாணம் பிடிச்சி கொடுக்கலான்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம். அப்போ சீதா அம்மாட்ட போய் கேட்குறாங்க, மீனாவே எங்கள் வீட்டுக்கு பொண்ணாக கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்காங்க, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. மீனா வந்த பிறகு அண்ணாமலை குடும்பத்துக்கு ஏறுகால் தான், மீதி 2 மருமக்கள் வந்தாங்க, நல்லா இருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீதாவையும் எங்கள் குடும்பத்தில் ஒரு பொண்ணாக நாங்கள் கேட்குறோம், நீங்கள் தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று என்னம்மா இப்படி கேட்குறீங்க, இப்போ என்கிட்ட பணம் எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. யார் எதை கேட்டால் ஒன்றும் வேண்டாம், எங்கள் சொந்தக்காரங்க தான், என்ன கிராமத்து பையன்தான், வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தான், நல்லா படிச்சிருக்கான், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான், என்ன இப்போ நல்ல சொத்து பத்து இருக்குது, ஒரே பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, அவனுக்கு நான் பொறுப்பு. ஏன்னா சீதா மாதிரி படிச்சிருக்கான் வச்சுருக்கான், பையனும் அழகாக தான் இருப்பான், பொண்ணை வந்து பார்க்க வர சொல்லுவோம், நீங்களும் பாருங்கள், பிடிச்சா செய்வோம் அப்படிங்கிறாங்க. இங்கே சீதாவுக்கு மனசே இல்லை. ஏன்னா சீதா வந்து முழுமையாக வந்து அருணை விரும்புகிறாங்க. அருண் வந்து தன்னுடைய அன்பை வந்து சொல்லிட்டாரு, நான் இந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன், எங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மேலே என்ன இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா கேட்டு நீ இல்லைன்னு சொல்லிட்டா மனசு கஷ்டமாயிடும், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கோயிலில் சொல்லியிருக்காருல, இதே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்ன சீதா நான் சொல்லுறதுல உனக்கு உடன்பாடு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்த வந்து சீதா சொல்ல மாட்டா, நீங்கள் பார்க்க வர சொல்லுங்கள் பாட்டி, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. மறுநாள் காலையில் கிராமத்துலேருந்து புறப்பட்டு வராங்க, வந்து பொண்ணெலாம் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே சீதாவுக்கு ஒன்றும் ஓடலை, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே முத்துக்கும் மீனாவுக்கும் வந்து சீதா லவ் பண்ணுதா, இங்கே வந்து வேறு மாதிரி ஆயிருமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பமாகவும் இருக்குது. ஆனாலும் நம்ம சொல்ல கேட்பாளா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இவங்க அந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு போன பிறகு சீதா நேராக அருணை தேடி போகிறாங்க. அருண்கிட்ட போய் சொல்லுதாங்க, நீங்கள் இல்லைன்னா நான் வந்து வேறு கல்யாணம் முடிக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் வந்து வேறு இடத்துல வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நீங்கள் நாளைக்கு வந்து பொண்ணு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சரி நாளைக்கு பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ முத்து மீனாவையும் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. சீதா என்னென்னு தெரியல, உங்களை வர சொல்கிறா, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனா அவங்க வராங்க. என்ன சீதா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. சீதா அமைதியாக உட்காந்துருக்காங்க. சீதா என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது, கொஞ்சம் பொறுக்கா அப்படிங்கும்போது அருணும் அவங்க அம்மாவும் தாமிரத்தட்டோட வீட்டுக்குள்ள வராங்க. அருணை பார்த்தோன்னா முத்துக்கு சரியான கடுப்பாயிருது, இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்து எந்திரிச்சு போகிறாரு. உடனே மாப்பிள்ளை கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க சீதா அம்மா. என்னதை அப்படிங்கிறாங்க. இது என்ன விஷயம் வந்திருக்காங்க கேளுங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தாமிரத்தட்டோட எதிர்வாங்க, சீதா பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு யார் பொண்ணு தாரன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. பொண்ணுக்கே விருப்பம் இருக்கும்போது நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, பொண்ணோட அப்பா நீங்கள் கிடையாது, பொண்ணோட அம்மா இருக்காங்க, பொண்ணு இருக்குது, அவங்க விருப்பம் தான் விருப்பம், உங்கள் விருப்பம்லாம் மேட்ரு கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணு எங்கே சொல்லுதாங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, ஏக்கா யார் சொல்லியும் கேட்க முடியாது, எனக்கு வந்து அருணை தான் பிடிச்சிருக்கு, நான் அருண் சார் தான் கல்யாணம் முடிப்பேன், என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஆசை நடக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் அவங்கள தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கும்போது சீதா அம்மா சொல்கிறாங்க, என்னடி பேசுகிற, அது மாமா அக்கான்னு கொஞ்சம் கூட இது மறுவாதி இல்லாமல் பேசுகிற அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே பாரு, என் வாழ்க்கை எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு, இவரை தான் கட்டுவேன், மாமாவுக்கும் அக்காவுக்கும் இவரை பிடிக்கலங்கிறதுக்காக நான் இது பண்ண முடியுமா, யார் என்ன சொன்னாலும் சரி தான், இவரை தான் கல்யாணம் முடிப்பேன், அது உங்கள் விருப்பத்தோடு கல்யாணம் முடிக்கணுமா இல்லை உங்கள் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் முடிக்கணுமா, அதுக்கு மேலே உங்கள் சௌரியம் அப்படிங்கிறாங்க. முத்துக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சங்கடமாகிடுது. முத்து கேட்குறாரு, ஏம்மா எனக்கு அவருக்கு ஆவான்னு தெரியுது, நீ வந்து அதுக்கப்புறமும் நீ வந்து அவங்கள்ட்ட பேசுவியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாங்க. யார்டி கை நீட்டுற அப்படின்னு சொல்லி மீனா ஒழுக்காங்க. உடனே நான் இருக்கும்போது என் வருங்கால வீட்டை மேலே கை வச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க மீனாவை பார்த்து. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்க வேண்டாம், கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மீனா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, சீதா விரும்புகிறா, அங்கே வந்து அந்த வருங்கால மாப்பிள்ளைக்கும் முத்துக்கும் பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு ஒன்றும் புரியாமல் இருக்கும்போது சத்யா வந்து சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள், சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் மாமா தான் இந்த வீட்டில் முக்கியமான ஆள், எங்கள் அக்காவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் கூட உங்களை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனால் எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் சம்மத்தோடு நீங்கள் கல்யாணம் முடிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிறாங்க. உடனே அருண் அம்மா சொல்கிறாங்க, டே அருண்
கல்யாண காரியங்கிறது வந்து இறைவனால் நிச்சயிக்கப்பட்டதுடா. அது வந்து அதுக்கு ஏத்தாப்புல பண்ணணும். எல்லாருக்கும் மனசு பிடிச்ச மாதிரி பண்ணணும்டா, யார் மனசும் கோணக்கூடாது. நான் போய் அவங்க வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எங்கே போகிறாங்க, அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா உட்காந்துட்ருக்காங்க. அம்மா உங்கள் பையன் முத்தை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என் பையன் முத்தா? அவன் சொன்னானா என் பிள்ளைன்னு அப்படிங்கிறாங்க. அம்மா அது உங்கள் பையன் தானே அப்படிங்கிறாங்க. அவன் தான் சொல்லிட்டு தான் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க கொழுந்தியா சீதாவை வந்து எங்கள் பையனுக்கு பொண்ணு கேட்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஓ, சம்மந்தார் வீட்டில் வந்து சம்மந்தம் பேச வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த தெருவில் பூ கட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் பூலாம் கட்டலை, எனக்கு கிராமத்தில் ஒரு 5-6 வீடு இருக்குது, விவசாய நிலம்லாம் இருக்குது. எனக்கு இங்கே சிட்டிலையுமே 3 வீடு வாடகைக்கு வருது. என் பையன் வந்து சர்க்காரில் வேலை பார்க்குறான், அதிகாரியாக இருக்கான், நாராக இருக்கான் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிட்டாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க பாருங்கங்க, ஒவ்வொருத்தரையாக ஏமாற்றி வந்து இப்படி கல்யாணத்தை முடிக்கிற வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ட்ரெயினு முன்னாடி அப்பா விழுந்தார், விழுந்து ஒரு பொண்ணை கரையேற்றியாச்சு. இன்னொரு பொண்ணை கரையேற்றதுக்கு அவங்க அம்மாவோ அவங்க தம்பியோ ஏன் உங்கள் அக்காவும் என் மாமனும் சேர்ந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி சிரிக்கிறாங்க. ஆண்டி கரெக்டாக சொன்னீங்க, நான் கூட பார்த்தேன் அந்த சீதாவும் அந்த ஒரு அதிகாரியும் ஒன்றா அங்கங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க, போயிட்டுருப்பாங்க, வந்துட்டுருப்பாங்க. எனக்கு அப்பவுமே தெரியும் ஆண்டி, அவரை எப்படியாவது ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிடுவாங்கன்னு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா, ரோகிணி வார்த்தையை வந்து அளந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்ன அளந்து பேசணும்? அண்ணாமலை அங்கிளை ஏமாற்றி இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க, அந்த அதிகாரியை ஏமாற்றி அவங்க வீட்டுக்கு போதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஐயோப்பா அவங்களுக்கு ஒன்றும் தெரில அப்படிங்கும்போது மீனாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. ரோகிணி வாய்க்கு அளவு எதில் பேச முடியுமோ அதை மட்டும் பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் பேசுவேன், நீங்கள் வந்து அடுத்தவங்களை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ரோகிணியை கதற வெளுக்காங்க. இங்கே மனோஜ், விஜயா, நம்மளை எல்லோரும் நிற்கிறாங்க. வெளுப்பை பார்த்துட்டு யாரும் பக்கத்தில் போய் பிடிக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னு கேட்டால் மீனா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க. அருணம்மா அங்கே நடக்கிறத பார்த்து தெரிச்சு ஓடிடுறாங்க. எப்படியா இருக்குது, ஒரு அளவுக்கு மேலே முத்துக்காக கண்ட்ரோல் பண்ணணும். மீனா விடுமுனா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கிட்ட வந்து ஆண்டி நீ காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. விடு அப்படி அத்தை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. விஜயாவும் பயந்துடுறாங்க. உடனே மீனா என்னை மன்னிச்சிருங்க, இன்னுமே நான் இந்த மாதிரி விஷயங்களில் நான் வந்து பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னுமே இந்த மாதிரி வார்த்தை பேசினேன் அவ்வளோதான், தொலைச்சி கட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி கிடுன்னு ஆடிட்டு இருக்காங்க. மனோஜ் பக்கத்தில் வந்து, மனோஜ் இவ்வளோ நடந்திருக்கு என்னன்னு கூட கேட்கலையே அப்படிங்கிறாங்க. நானே பயந்துட்டேன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்க முன்னே போய் நான் கல்யாணம் முடிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. உடனே ஸ்ருதி வந்து பக்கத்தில், மீனாக்கா நீங்கள் செமையாக பண்ணீங்கக்கா, ஒரு குடும்பத்தை பற்றி யார் பேசினாலும் கடுப்பு வரதான் செய்யும், அது என்ன ரோகிணி இப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆகா ஸ்ருதி வேறு வராளா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதியா, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. உன்னை என்ன ஸ்ருதி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு தான் கேட்குறேன். மீனா வீட்டில் எப்படி கல்யாணிச்சா உங்களுக்கு என்ன? உங்கள் ஊரில் வந்து குடும்பம் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. உண்மையிலே அது உண்மையாக ப்ராடான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன ஊரை நான் என் ஃப்ரெண்ட்டை விசாரித்து பார்த்தா அப்படி ஒரு ஊரே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்றைக்காவது உங்களை ஒரு மாதிரி பேசியிருக்கானா, இல்லை யாராவது பேசியிருக்காங்களா? நீங்கள் மட்டும் எதுக்கு அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசுகிறீங்க? இப்படி கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறீங்க. உங்களுக்கும் சமைச்சு கொடுக்குறது மீனா தான் சமைச்சு கொடுக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. இனிமேல் ஸ்ருதி, அந்த ரோகிணிக்கும் அந்த மனோஜுக்கும் நான் சமைச்சு கொடுக்கவே மாட்டேன். அவங்க தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் சரிதான். அவங்க கடையில் தான் போகிறாங்க, எங்கேயும் சாப்பிட்றாங்க, இன்னையோட அவங்க லாஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஏம்மா இந்த மீனா எப்படி சொல்ல போகிறோமா அப்படிங்கிறாங்க. டேய் அவளை இப்படி பேசினா இப்படி தானடா செய்வா அப்படின்ட்டு அவங்க பம்மிக்கிட்டே போயிடுறாங்க. ஏன்னா மீனா பார்த்து அரண்டுறாங்க. அங்கே போய் ரூமில் நினைக்காங்க, இனிமேல் மீனாட்டெலாம் ரொம்ப வச்சுக்கூடாது, அவள் நல்லாவே உழைக்கா, அது போக வந்து இவ்வளோ கோவப்படுதா, அவங்க குடும்பத்தை பற்றி பேசினா நம்மளே விட்டுருக்க மாட்டா போலையே. நல்ல வேலை ரோகிணி மேலே கை நீட்டினா, என் மேலே கை நீட்டிருந்தானா அந்த ஸ்ருதியும் மதிச்சிருக்க மாட்டா, இந்த பொம்பளையாலும் மதிச்சிருக்காது, அந்த பொம்பளையில் ஏதோ பேச நினச்சி அதுவே ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்ததெல்லாம் பார்வையிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. விஜயா இப்போ தான் மீனா வந்து ஆக்ஷனில் இறங்கியிருக்கா, இனிமே தான் நீங்கள் சரி வருவிய. இது வரைக்கும் அந்த பிள்ளை நீங்கள் சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருந்துச்சு, இனிமேல் அவன் ஆட்டத்தை தான் நான் பார்க்கணும், மீனாவை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து, மீனா கை கொடுமா அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தே தெரியாது, இனிமேல் இப்படி தான் இருக்கணும், என்ன கரெக்டாக பேசுகிறவங்கள்ட்ட நம்ம யார் என்ன பேசுகிறாங்களோ அதே பாசையில் நம்ம பேசுகிறது தான் சரியாக வரும், எப்படி கொடுக்கமோ அதை தான் நம்மளும் திருப்பி கொடுப்போம், நீ கரெக்டாக இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் பார்வதி மேலே சரியான கிடப்பு.
பார்வதி வீட்டை பார்த்து போயிடுறாங்க. பார்வதி இனிமேல் என் வீட்டு பக்கத்தில் வந்து அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ என் வீட்டு பக்கத்தில் வந்துடாத, உனக்கு நடன பள்ளி வைக்கணும் வேற எங்கேயா இடம் பார்த்துக்கா, இனிமேல் என் வீட்டு பக்கத்தில் வராத அப்படிங்கிறாங்க. என்ன நீ பதிலுக்கு பதில் பேசுத அப்படிங்கிற பிறகு பதிலுக்கு பதில் பேசாமல் நான் மீனாவுக்கு அத்தை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு மேலும் கடுப்பாகுது. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.